தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடை வச்ச முட்டை எல்லாமே இன்றைக்கி பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நைட்டே ஒரு 2 கோழி பொரிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி குஞ்சுகள் பொரிச்சிருந்துச்சு. மொத்தமாக ஒரு 50 முட்டைகள் பொரிக்க தயாராக இருந்துச்சு. அந்த 50 முட்டைகளில் இப்போ இவ்வளோ வந்து பொரிச்சிருக்கு. எத்தனை பொரிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியல, நான் இன்னும் கணக்கு பண்ணலை. இன்னும் ஒரு சில முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குஞ்சுகள் உள்ளேருந்து வெளியே வர தயாராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முட்டைகள் எல்லாமே இன்னும் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் இந்த முட்டைகள் எல்லாம் இப்போ பொரித்து வெளியே வந்துடும். மற்ற இப்போ பொரித்த கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே ப்ரூடிங் செட்டப்பில் போகிறதுக்கு தயாராகிட்டோம். இப்போது இந்த முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் வந்து ரத்தம் லைட்டாக கசிஞ்சிருக்கு இந்த முட்டையில். ஸோ முட்டையிலையும் எந்த அசைவம் இல்லை, அதனால் இந்த கோழி குஞ்சு வந்து உள்ளே இறந்துட்டுருக்கோம். இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய தடவை இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் இறந்துருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரூடிங் செட்டப்பு தயார் பண்ணியாச்சு. இப்போ காலையில் தான் வந்தேன். காலையில் வந்து ப்ரூடிங் செட்டப் தயார் பண்ணிட்டேன். நான் ப்ரூடிங் சின்னதாக தான் போட்டிருக்கேன். கோழி குஞ்சுகள் சின்னதாக இருக்குன்றதால ப்ரூடிங் செட்டப் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். இந்த கோழி குஞ்சுகள் வளரும்போது இதை வந்து ஏற்கனவே நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கூண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ப்ரூடிங் சும்மா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த கோழி குஞ்சுகள் இங்கே இருக்கும். இதில் வந்து நல்லா நடக்கிற கோழி குஞ்சுகள் எடுத்து நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்குள்ளே விட்டுருவோம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா விட்டு விட்டு மழை பொழிஞ்சிட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக கோழிங்களுக்கு எப்படியும் ஒரு வாரமாவது நம்ம ப்ரூடிங் போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கோழிகள் வந்து தாங்காது. என்ன கோழிகள் வந்து கதகதப்பு இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை பெறும். நம்ம கதகதப்பாக கோழிகளை வச்சுக்கல அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி கோழிகள்கிட்ட இருக்காது. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போகிற வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருங்க. கோழிப்பண்ணை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை தகவல் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற தகவலை போடுறேன். நம்மளோட இன்குபேட்டரை பற்றி சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, செய்முறையை முழுசாக போடுங்க அப்படின்ட்டு. நான் இதை செய்யும்போது எந்த வீடியோவும் எடுக்கலை. வேணும்னா நான் இதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி செஞ்சுங்க. ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, சும்மா ஒரு நாள் இதுக்காக வேலை செஞ்சால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே மட்டும்தான் இது மட்டும் யாராச்சும் நீங்கள் வெளியில் கொடுத்து தான் செய்யணும். இல்லை உங்களால் செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த முட்டையோட அளவு தான் இங்கே பாருங்கள். இந்த முட்டையோட அளவு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவில் எடுத்துகிட்டு தான் நான் செஞ்சேன். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.